சாமி உடம்புல இருக்கிறத மற்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க? நான் ஒரு சாமியாடிங்க. என்னுடைய குலதெய்வம் என் மேல வருது. அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வம், அல்லது நான் பெருசா நேசிச்சு வணங்குற தெய்வம் என் மேல வருது, என் உடல்ல வருது, என் கூட பேசுது அப்படிங்கிற பட்சத்துல, என்னை பார்க்கிற மற்ற பெருமக்கள், பொதுமக்கள் எப்படி எனக்குள்ள சாமி இருக்கு அப்படின்னு அவங்க எப்படி அத அடையாளம் காண்பாங்க? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நீங்க ஒரு சாமியாடியா இருக்கீங்க. நீங்க சாமியாடி அப்படின்னு மற்றவர்கள் எப்படி உங்களை பார்த்ததும் கண்டுபிடிப்பாங்க? எது மாதிரியான விஷயங்கள் சாமியை சுமக்கும், தெய்வத்தை சுமக்கும் மக்களை சுற்றி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில அறிகுறிகளை தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியை சுமக்கிற மனுஷனுக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட குணங்கள், அதுதான் அடிப்படை தகுதிகள். அந்த குணங்கள் எல்லாமே அவங்களுக்கு இயல்பாவே அமைஞ்சிடும். ஒருத்தர் இருக்காரு, சாமி ஆடுறாரு, சாமி ஆடியா இருக்காரு, மருளாடியா இருக்காரு. அவருடைய தோற்றம் நல்லா பெரிய கொண்டை போட்டிருக்காரு, கை நிறைய காப்பு போட்டிருக்காரு, கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலை போட்டிருக்காரு, நெற்றி நிறைய விபூதி அணைஞ்சு அப்படியே காலில் அந்த காவி உடை அணைஞ்சு அப்படியே இருக்காரு அப்படின்னா அவரை பார்க்கும்போது தெரியும் அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு தெய்வத்தை சுமக்கிற, வணங்குற, நேசிக்கிற ஒரு அருளாடி அப்படின்னு நாம் அடையாளம் கண்ண முடியும். ஆனால் பெரும்பாலான பங்காளி பெருமக்க சாமியாடுற சாமியாடிகளுக்கு இது சாத்தியமா? இல்லை. சாதாரண மனுஷனாக தான் நாம் இருப்போம். எதுவும் தனிப்பட்ட தோற்றம் எதுவும் நாம சாமி ஆடும்போது தான் அந்த சாமியோட அலங்காரம் நம்மளை அலங்கரிக்குமே தவிர மற்ற நேரங்கள்ல சாதாரண மனுஷனாகத்தான் நாம இருப்போம். ஆனா உங்களை அறியாம உங்களை பார்க்கிற பெருமக்களுக்கு உங்கள் மேல் சாமி இருக்கு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். அதைத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, எப்படி இருக்கும்? நீங்க ஒரு சாமியாடி, நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா, முதல் விஷயம் ஒண்ணு, என்னுடைய உடல் பாவனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல்பாடு, நான் பார்க்கிற பார்வை, என் உடல்ல இருக்கிற அந்த அழகான தோற்றம், இதுதான். இதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. எப்படிங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா, அந்த சாமியை சுமக்கிற சாமியாடி அங்கே இருக்காரு அப்படின்னா, அவருக்கு உறுதுணையாக அந்த இயற்கை இருக்கும். இயற்கையில வாழ்ற உயிரினங்கள் இருக்கும். இயற்கைகள் சாட்சி சொல்லும். ஒரு சாமியை சுமக்கிற சாமியாடி வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல சவனம் கொடுக்கும், அசரீரி வாக்கு கொடுக்கும். இயற்கை அந்த மாறி அந்த மழை பொழியும். அதே மாதிரி நீர், நிலம், காற்று, ஆகாயம், வெப்பம், அதே சமயம் உயிரினங்கள், இது எல்லாமே அவர் மேல இருக்கிற சாமியை அறிஞ்சு அவருக்கு பக்கபலமா வந்து நிற்க. இது உண்மை. ஒரு எல்லையில ஒரு சாமியாடி இருக்காரு, வேகமா வர்றாரு, இல்ல ஒரு வீட்டுக்கு போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் போய் நின்ன உடனே அங்க ஒரு மாற்றம் தெரியும். அது சவனங்களா கூட இருக்கலாம், அசரீரியா கூட இருக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இதே மாதிரி ஒரு சாமியை நீங்க சுமக்கிறீங்க, நீங்க போய் ஒருத்தர் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களை பார்த்த உடனே அவருடைய மனம் ஒரு இன்பமாக, அவரை சுற்றி இருக்கிற எதிர்மறை மாறி ஒரு இன்பமான ஒரு சாமிய, ஒரு திருவுருவ சிலைய, ஒரு ஆலயத்தை, ஒரு கோபுரத்தை, ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மனம் எப்படி இன்புறுமோ அதே மாதிரி உங்களை பார்க்கும்போது அவர்களுடைய மனம் இன்புறும். இது இரண்டாவது. சரி, மூன்றாவது என்ன அப்படின்னா, அவர் பேசுற பேச்சு, அவர் சொல்ற சொல், இயல்பா பேசுறதுவே ஒரு சாமி பேசுற மாதிரியான தோரணை அவருடைய தோற்றத்துல, அவருடைய பேச்சுல, அவர் சொல்ற சொல்ல செயல்ல இருக்கும். சாதாரண மனுஷன் பேசுறதுக்கும் சாமி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அந்த வித்தியாசத்தை அவருடைய பேச்சால நாம உணர முடியும். அது ஒண்ணு. சரி, நாலாவது என்ன அப்படின்னா, அது மாதிரியான பெருமக்கள் வந்து நிற்கும் போது அவர் மேல இருக்கிற சாமி உள்ள இருக்கிறதுனால அதை என்னுடைய உடம்பு கண்டறிஞ்சு என் உடம்புல ஜிம்மு ஜிம்முன்னு புல்லரிக்கும், ஜிம்மு ஜிம்முன்னு புல்லரிக்கும். சரி, இது நான்காவது. ஐந்தாவது என்ன அப்படிங்கிற பட்சத்துல,
சரியான நேரத்துல வருவாங்க. ஒரு ஆலயம் இருக்கு, அல்லது ஒரு நிகழ்வு, ஒரு திருவிழா இருக்கு, அல்லது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு சரியான புரியிற மாரி சொல்றேனே, ஒரு சாமி நல்லா தீபாராதனை காட்டும்போது வந்து நிக்கிறது. நல்லா அபிஷேகம், அலங்காரம் பண்ணும்போது வந்து நிக்கிறது. நல்லா அந்த சாமி அதனுடைய ஆ ஆயுதத்தை எடுக்கும்போது, அதனுடைய ஆபரண பெட்டி வெளியேறும்போது, அதனுடைய கரகத்த ஜோடிக்கும்போது, அது மாதிரி நேரங்கள்ல அவர் வந்து அந்த இடத்துல இருப்பாரு. இத வச்சு நாம கண்டுகொள்ள முடியும். சரி. 6வது என்ன அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு சாமி அவருக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த சாமி என்ன பண்ணும்? அவருக்கு முன்னாடியே இருக்கிற நிலைகள, சுற்றி இருக்க பிரச்சனைகள சரி பண்ணி குடுக்கும். இல்ல அப்படின்னா, இவரு போனதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். இது 6வது அறிகுறி. சரி 7வது அறிகுறி என்ன? அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு சாமியாடி இருக்காரு. அவருடைய உடன் பங்காளிக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, மனம் கலங்கி வேதனையோட நிக்கும்போது, இவர் சரியா அந்த நேரத்துக்கு போய் அங்க போய் நிப்பாரு. அந்த பிரச்சனைய சரியாகும். அவர் மேல இருக்கிற சாமி சரி பண்ணி கொடுக்கும். "சாமி போல வந்தப்பா" அப்படிங்கிற ஒரு சொல் அந்த இடத்துல விழுகும். சரி. 7வது ஒரு சாமி இருக்காரு அப்படின்னா, அந்த சாமிய சுமக்கிற அந்த சாமியாடி வர்றாரு அப்படின்னா, அந்த வர்றதுக்கு சாட்சியாக அந்த இடத்துல மலை, இல்ல அப்படின்னா அந்த சாமியோட வாகனம். நாயி, அதே சமயம் குதிரை, அன்னப்பறவை, நாகம், மயில், ஆடு இது மாதிரியான அந்த தெய்வத்தோட வாகனங்கள் அதனுடைய அவர் வந்திருக்க வருகைய அந்த இடத்துல வெளிப்படுத்தும். சரி. 8வது சாதாரண மனுஷன் நான் இருக்கேன் அப்படின்னா, என் மேல சாமி இருக்கு அப்படின்னா, எது மாதிரியான விஷயங்கள்லாம் மற்றவர்களுக்கு தெரியும்? 8வது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல சாமி இறக்குறாங்க. சாமி யாருமே வரல. அந்த சாமியாடி அந்த இடத்துல வந்த உடனே, அவர் மேல இருக்கிற சாமியோட சக்தியால, மற்ற தெய்வங்களும் அந்த இடத்துல அந்த சாமியாடி பெருமக்கள் மேல, அந்த வாகனங்கள் மேல இறங்கும். சரி. 9வது சரியா அந்த சாமியாடி போறாருன்னா, ஒரு இடத்துல தவறான நிகழ்வு நடக்குதுன்னா, அந்த இடத்துல சாமியாடி நின்றுவாரு. அவர விட்டு அவருக்குள்ள ஒரு சில மாற்றம் அந்த சாமி அத கண்டுபிடிச்சு, ஒரு அபயத்தையோ, அல்லது அங்க இருக்கிற பிரச்சனைகளையோ அவர் மூலமாவே அத சொல்லும். சரி. 10வது நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா, என்னுடைய கனவுலயும் சரி, நான் செய்யிற செயல்கள்லயும் சரி, என் சாமி எல்லாத்துக்கும் துணையா நிக்கும். ஒரு சாமி ஆடி ஒரு செயல் செய்றாரு அப்படின்னா, அது நல்ல செயலா இருந்தா, அந்த சாமி முன்னாடி நடத்தும்போது வெற்றிகரமா நடந்து முடியும். "என்னப்பா இவ்வளவு பேர் செஞ்சாங்க, செய்ய முடியல. இந்த பையன் வந்து செஞ்சுட்டாப்லயே, இவர் வந்து செஞ்சுட்டாப்லயே, இவருக்குள்ள ஒரு சக்தி இருக்கு." அப்படின்னு மற்ற மக்கள வாய் திறந்து அந்த இடத்துல பேச வைக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு ஒரு மக்களே. அப்ப நாம நம்ம மேல வர்ற சாமிக்கு உண்மையாக, நீதியாக, நேர்மையாக, சத்தியமாக நம்ம தெய்வத்தை நாம வணங்கி கொண்டு செலுத்தி வந்தோமே ஆனால், நமக்கு கிடைப்பதை இந்த சூழ்நிலை சுற்றி இருக்கும் சூழல் உருவாக்கி கொடுக்கும். ஒரு சாமியாடிக்கு தேவை என்ன? பணமா, பொன்னா, பொருளா? கிடையாது. ஒரு சாமியாடியோட தேவை என்ன அப்படின்னா, அவருக்கு அவருக்கு இல்லாட்டினாலும் அவர் மேல் இருக்கும் சாமிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை. அந்த சாமியாடி கொடுக்கிற ஆச்சார விபூதி எப்பேற்பட்ட குறைகளை கூட நீக்கி கொடுக்கும் வல்லமை. அந்த சாமியாடி தொட்ட காரியம் துலங்கி வெற்றிகரமாக முடிவடையுது. அந்த சாமியாடி சொல்ற வாக்கு 100% பலிதமாகிறது. அந்த சாமியாடி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறது. அந்த சாமியாடி தெய்வத்தோட மேன்மைய, சக்திய இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கிறது. அந்த சாமியாடி கலைகளை களைந்தெறிந்து உண்மைகளை, நீதிகளை, நேர்மைகளை அந்த இடத்துல காட்டி அடையாளப்படுத்துறது. இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் தெய்வத்தை சுமக்கிற பெருமக்களுக்கு உங்களை சுத்தி இருக்கும். மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும். ஒரு சில நேரங்கள் நாம பின்வாங்கலாம். தெய்வத்தை சுமக்கிறதுனால நம்மளை சாடி வரும் எதிர்மறை சக்திகளால நாம் ரொம்ப தூரம் நமக்கும் தெய்வத்துக்கும் இடைவெளியா இருக்கு. நாம ஒரு ஒரு செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நம்மளால மீண்டு வர முடியல. ஒரு சில விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா,
அது உங்கள் மேல் இருக்கும் இறை சக்தியை எதிர்நோக்கும், அதை அபகரிக்கும் ஒரு எதிர்மறை சக்திகள் உங்களுக்கு கொடுக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். சாமியாடிகளுக்கு தெரியும். எல்லா நேரமும் நல்லா நிறக்க சரியான மன மகிழ்வோடு அவங்க இருந்துட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இருள் காலம்லாம் ஒரு சில நேரங்கள் இருக்கும். அதை அவங்க சமாளிச்சுக்கிடுவாங்க. அப்ப உங்க உடம்புல சாமி வருதா, நீங்க ஒரு சாமியாடியா இருக்கீங்களா, மற்ற மக்களுக்கு உங்கள் மேல் இருக்கும் சாமி எப்படி உங்களை அடையாளப்படுத்துங்கிறத இந்த ஒரு சில அறிகுறிகளை அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கும் தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிச்சு கொண்டு செலுத்தி கட்டி அணைச்சு வர்ற ஒரு மக்களுக்கும் தான் இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரே ஒரு விஷயம்தான், தெய்வ நிலையில இருக்கிற பெருமக்களுக்கு தான் இது நல்லா சுற்றி அவர்களுக்கு இது தெரியுமே தவிர, தெய்வ நிலை மாறி சத்தியம் மாறி நேர்மை மாறி தடுமாறி போன போக்கில் பல பாவங்களையும் பழி பாவ செயல்களையும் கர்மாக்களையும் அசுத்தமான செயல்களையும் செய்கிற பெருமக்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நீர் வற்றி ஒரு வறட்சி உருவாகுவது போல் உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து இது போன்று தெய்வ நிகழ்வுகள் சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சிடும். அதனால சத்தியம் உண்மை நீதி நியாயம் அது ஒண்ணுதான் உங்க சாமிக்கு உங்க சாமி உங்களை பலப்படுத்தும், உங்க சாமியையும் பலப்படுத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.